கூட முடியல. இதான் வேலைக்கு ஆள் வைங்கன்னா வைக்கிறீங்களா? சோஃபாலாம் புதுசு புதுசாக வாங்குங்கன்னா எல்லாம் பழசாவே வைக்கிறீங்க. வீடு மட்டும் தான் புதுசாக இருக்கு, மொத்தம் பழசாக தான் இருக்கு. அப்பா இதை இங்கே மாட்டிடுறேன்ப்பா. வீட்டில் எல்லாருமே நம்மளே செய்தா இருக்கு. எதுக்கு தான் பொம்பளை கிட்ட ஒரு பிள்ளைய பத்து வச்சிருக்கேன்னு எனக்கே தெரியல. பொம்பளை கிளாஸில் அப்பா மாதிரியா இருக்கு. சே இப்படி சுத்தா இப்படி வா எங்கிட்டு போ ஒண்ணுமே புரியல. தட்டி மாட வந்துருச்சு. புதோ என்ன பேசிட்டியா? வேடா ஒரு தடவை கேஸ் திரும்ப. அட சார், இந்த வீடு இங்க போற கூட என் பேச்சு கேட்க மாட்டேது. My music. Oh. Wow. Now more time. Michael Jackson நான் ஒன்னு சர்ப்பா சேர மாதிரி இருக்கேன். Wow. Like. La 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 la. 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 Okay, light off. அருள்ந்த மாதிரி வாழ்க கத்திரம் பெண்களுக்கு ஆசிக்கப்பட்ட நீர் அருள்ந்த மாதிரி வாழ்க கத்திரம் பெண்களுக்கு ஆசிக்கப்பட்ட நீர் அருள்ந்த மாதிரி வாழ்க கத்திரம் கூட்ட அருள்ந்த மாதிரி வாழ்க கத்திர மாதிரி வாழ்க கத்திரம் போதும் படுக்கல என்ன இருக்குல பயம் இருக்குல இந்த மருந்த எங்களுக்கு இருக்குப்பா என்னமோ இருக்குப்பா வீட்டுல பேய் இருக்குப்பா வருதப்பா வீடு விட்டு போயிடலாம்ப்பா இருக்கு அம்மா இருக்கு உன் தங்கச்சி இருக்கு நான் இருக்கிறேன் நீ இருக்கிற உடனே தட்டமா ஒரு பப்பி இருக்கு பட்டு உங்க அம்மா அவ்வளவுதான் சொல்லி தெரியா ஒரு ஏஞ்ச வந்து பாதியோட சொல்லிருக்கப்பா
நீ 50 முடிச்சிட்டேன். இன்னும் 3 தான் இருக்கு. வந்துறேன். முடிச்சிடுறேன். அது வலி இந்த மிஸ்னோட. சொல்லுங்க. ஒரு தேவை பார்க்குறீங்களா? இதோ கலக்கிட்டு இருக்கேங்க. பல்ல வலிக்கிட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம். சொல்லுறே. பொய் சொல்லாம சொல்லுங்க. இந்த வீட்டு உண்மையில ஏதோ இருக்குதானே. பிள்ளைங்கிட்ட போய் சொன்ன மாதிரி என்கிட்ட போய் சொல்லாதீங்க. உண்மையை சொல்லுங்க. என்னதான் நடக்குதுங்க? ஆமாடி, புது வீடுல தான் இருக்கும். இல்லைன்னு சொன்னால் பயந்துருவாங்க. நீ ஓரி பண்ணிக்காத. எனக்கு சேருது மட்டும் இல்லை. அருள் இந்த மாதிரியே வாழ்க கத்திரமுனை பெண்களுக்கு ஆசிரியர்கள். அருள் இந்த மாதிரியே வாழ்க கத்திரமுனை பெண்களுக்கு ஆசிரியர். இதுதான் பிளானா? சே, எறும்புக்கு மட்டும்தான் இது. என்ன மாதிரியே இருக்கு. யார் இது? என்ன மாதிரி இருக்கு? வா. யாரு யாரு? என்னது? காண போச்சு. எனக்கா விளக்கமாறு வச்ச? இந்த மாதிரியே பேய் நிக்குது. நான் தான் பேயா இல்லை ஏதாவது பேயா? என்ன பேய்னு தெரியலையே. மேக்கப் போட்டுட்டு என்ன மாதிரியே இருக்குது. அருள் இந்த மாதிரி வாழ்க கத்திரமுனை பெண்களுக்கு ஆசிரியப்பட்ட. அருள் இந்த மாதிரி வாழ்க கத்திரமுனை பெண்களுக்கு ஆசிரியப்பட்ட நீதி. அருள் இந்த மாதிரி வாழ்க கத்திரமுனை. அருள் இந்த மாதிரி வாழ்க கத்திரமுனை.
அம்மா நான் உங்க கூட படுத்துக்கிற மாதிரி நான் தனியா படுக்க மாட்டேன். பயத்தீங்களா தானப்பா நீங்க பேய பாத்தீங்களா ஆனா நான் பார்த்தேனப்பா ஒத்த கடு பேய்ப்பா பெருசா இருக்குப்பா பாருங்க தக்கச்சிக்கிட்ட வந்துச்சு அது மூஞ்சிலே வந்துச்சா எனக்கு அது சொல்றப்பே பாத்ரூமுக்கு போற மாதிரியே இருக்குப்பா அப்பா ப்ளீஸ்ப்பா இந்த வீட்டு விட்டு போயிடலாம்ப்பா அம்மா நான் அப்படி கூட போறதுக்கிறப்பா அப்பா உங்களுக்கு விளக்க மராடி மறுபடியும் வேணுமாப்பா விளக்க மாதிரி பிய அடிச்சிச்சு எனக்கு காதல விளக்கடிச்சுப்பா விளக்க மாதிரிலாம் வேணாப்பா வீட்டு விட்டு போயிடலாம்ப்பா டேய் விடுறா இன்னும் எதெல்லாம் அடி வாங்க போறேன்னு தெரியல எனக்கே தலைகால புரியல போய் படாடா விளக்கு மரத்தை போறேன்னு சொல்லி விளக்கு மரத்துலயே அடி வாங்கிட்டீங்க. இன்னும் என்னங்க செய்யுது இந்த வீட்டுல? நாளைக்கு பாரு. அப்பா என்ன ஊத்துங்க என்ன ஊத்து என்னது என்னப்பா அது குழி ஓட்டுறேன் அப்பா எனக்கு மேல குறிப்பாட்டிக்கப்பா ஐயோ அப்பா இது குட்டியே போடுங்க அப்பதான் எனக்கு முன்னாடி வராது அப்பா மிச்சத்தை கொடுங்கப்பா நான் குடிச்சிடுறேன். அப்பா மிச்சத்தை குடிப்பா நான் குடிச்சிடுறேன். பிச்சுக்குவேன் பேசாம இரு. இது எனக்கே பத்தாது. என்னங்க தண்ணி வேணுமா? பா நேற்று ராத்திரி என்ன நடந்துச்சுமா என்னமோ ஒன்று வந்து என் அம்மைக்கு சாவடிக்க பார்த்துச்சுப்பா ஒன்று வந்துச்சு நான் அதை பார்த்தேன் என்னை போட்டு கொல்ல பார்க்குதுப்பா நீங்கள் எங்கிட்ட எதுவும் மறைக்கிறீங்க எனக்கு தெரியலப்பா என்னமோ நடக்குதுப்பா இந்த வீட்டில் என்னமோ நடக்குதுப்பா. ஆமாப்பா அண்ணன் சொல்றது உண்மைதான்ப்பா. நீங்க என்னமோ நீங்க என்கிட்ட மறைக்கிறீங்கப்பா. உண்மையை சொல்லுங்க என்னதான்ப்பா உங்களுக்கு உண்மையா தெரியல அந்த வீட்டுல என்ன நடந்துட்டு இருக்குன்னு. என்னமோ ஒரு பெசன்ஸ் கொல்ல பாக்குதுப்பா. அப்படி கண்ணு பெண்ணுக்கு வந்து நான் உருவத்தை பார்த்தேன்னு அப்பயே என்ன நம்ப மாட்டீங்க. நான் என்ன பைத்தியமாப்பா? உண்மையாவே இந்த வீட்டுல என்னமோ இருக்குப்பா. என்னமோ கொல்ல பாக்குதுப்பா. சொல்லுங்கம்மா நீங்க ஏங்க நீங்க எல்லாம் பார்த்தா பைத்தியக்காரங்க மாதிரி தெரியுதா? இன்னும் மறைச்சு என்ன பண்ண போறீங்க? உண்மையதான் சொல்லுங்க அந்த வீட்டுல என்ன இருக்குன்னு. என்ன பிள்ளைங்க நினைச்சு தப்பிக்கோங்க. நம்ம வாழ்ந்து முடிச்சிட்டோம், அதுக்கு வாழ வேணாமா? வாய்ப்பு வந்து என்ன பேசுங்க. உங்களுக்கு என்ன தெரியணும்? வீட்டுல என்ன இருக்கு தெரியணும்? அப்படி என்ன இருக்கு? என்ன இருக்கு? என்ன இருக்கா? என்ன இருக்கா? இருக்கா? இருக்கு. இங்க இருக்கா? இங்க கத்து. இங்க இருக்கா? இங்க இருக்கா? சரி எனக்கு பொறுத்தவரைக்கும் இந்த வீட்டில் ஒன்றும் இல்லை. உங்களுக்காக ஏதாவது செய்கிறேன். வாங்க எல்லாம் வழியா வாங்க.
போ அம்மா பின்னால் தான் இருக்கேன். அப்பா பேரு போறாருப்பா, சீக்கிரம் கூப்பிடுங்கப்பா. சார் கோயா சார். சார் என் பேர் ஜான்சன் சார். ஓ ஜான்சனா? நாங்கள் புதுசாக அந்த 3வது வீட்டுக்கு குடி வந்திருக்கோம் சார். எந்த வீடு சொல்றீங்க? இந்த 3வது வீடு சார். 3வது வீடா? ஆமாம் சார். ஏன் சார் அந்த 3வது வீட்டில் அப்படி என்ன சார்? ஏன் இப்படி பயப்படுறீங்க? அப்படிலாம் தம்பி, அந்த வீட்டுக்கு வரவங்க ரொம்ப நாளைக்கு தங்க மாட்டாங்க, போயிடுவாங்க. போயிடுவாங்கன்னா அந்த அர்த்தத்தில் வேற வீடு மாறி போயிடுவாங்க. ஆமாம் சார், இன்னும் கொஞ்ச நாள் அந்த வீட்டில் இருந்தோம், குடும்பத்தோடு போயிடுவோம் சார். ஒரு வழி இல்லை சார், எல்லாத்தையும் விற்றுட்டு அந்த வீடு வாங்கி வந்துட்டோம். உங்களை பார்த்தா எங்களுக்கு எதுவும் ஒரு உதவி செய்யணும்னு தோணுது சார். எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி செய்யுங்களா சார்? கவலைப்படாது தம்பி, வருத்தப்படாதீங்க. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குது. நான் சொல்கிற ஒருத்தரை போய் பாருங்கள், நிச்சயமாக அவர் நல்ல ஒரு முடிவு கொடுப்பாரு. சொல்கிறத பார்க்கும்போது இப்போ நீங்கள் எல்லாம் தங்கி இருக்கிற புது வீட்டில் ஏதோ ஒரு பயங்கரமான பிசாசு உங்கள் எல்லாத்தையும் கொல்ல முயற்சி பண்ணுதுன்னு சொல்கிறீங்க. கரெக்டு தானே? ஆமாண்ணே, பேயின ஒரு பேயின, ஒத்த கண்ணு பேயின, பெரிய பேயா இருக்கு. அப்பா எங்கள்கிட்ட மறைக்கிறாருண்ணே, அது எங்களை கொல்ல வருதுண்ணே. சுமார் நான் பேசுகிறேன். ஆமாம் சார், வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை சார். சந்தோஷமாக இருக்க தான் போதும் நினச்சேன் சார். கொடூரமான ஒரு பிசாசு இருக்கு, பேய். என்னன்னு தெரியல சார். உதவி செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க நாடி வந்துருக்கோம். ஏதாச்சும் செய்யுங்க சார், உதவி செய்யுங்க சார். வா, பாத்தீங்களா? நீங்க பேய பாத்துருக்கீங்க, பாத்தீங்களாமா? பேய பாத்துட்டு பாக்கலாம்ண்ணே, பேய் இருக்குண்ணே. ஆனா உங்களை பார்த்தா நீங்க பேய் ஓட்டுற மாதிரியே தெரியலையே. உங்க கையிலயும் ஒண்ணும் இல்ல, உங்க கழுத்துலயும் ஒண்ணும் இல்ல. நீங்க எப்படி பேய் பாரு, சக்கரம் கூட இல்ல. அதாம எனக்கு பயமா, இவர் பேய் ஓட்டுனே, அது பேய் பயங்கரமா இருக்குண்ணே. நீங்கன்னா வீட்டுல மீன் கறி வச்சிருக்கேன், அது சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. உங்களை பார்த்தா சாதாரண ஆளு மாதிரி இருக்குண்ணே. உண்மைதான்யா, நான் பார்க்க சாதாரணமாக தான் இருப்பேன். ஆனால் எனக்குள்ள இருக்கிறவர் சர்வ வல்லவர், அவர் பெரியவர். என்னது பெரியவரா? அப்பனா யாருண்ணே? உங்க பெரியப்பாவா? உங்கள் வீட்டு கூரையே பிச்சுக்கிட்டு போகுது. ஆனால் இன்னமும் உங்களுக்கெல்லாம் காமெடி. பெரியவர் நான் பெரியப்பா இல்லைம்மா. ஒரு நிமிஷம் இருங்க. என்னமா எடுத்து போறாரு அவரு? எனக்கு தெரிஞ்ச நான் ஏன் இங்க உட்காந்துருக்க போறேன். நிப்போம் அவர் என்ன எடுத்துருப்பா. அதான் அவரு என்ன எடுத்து வர போறான்னு தெரியல. ஏன்பா அவர் என்ன ஏசுறாரு, நீங்களும் பேசாம உட்காந்துட்டு இருக்கீங்க? ஏதாவது கேட்க வேண்டியதானே? கொஞ்சம் பொறுமையா இருப்பா, கொஞ்சம் பொறுமையா, எல்லாம் கொஞ்சம் பொறுமையா. உதவி கேட்க வந்திருக்கிறோம், அவர் ஏதாச்சும் செய்வார்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். கொஞ்சம் நாள் பொறுமையா. பாருங்க, இவர் தான் பெரியவர். ஒவ்வொரு வீட்டுக்கும் இவர் தான் பெரியவரா இருக்கிறார். இவரு உங்க வீட்டுல இருந்தாருன்னா வாதை உங்க வீட்டை அணுகாது, பொல்லாப்பு உங்க குடும்பத்தை நேரிடாதியா. இந்த பெரியவரே யாருன்னு தெரியலன்னு சொன்னாக்கா வீட்டுல வர பிரச்சனையை எப்படி தீர்ப்பீங்க? உபாகம் 28:7 சொல்லுது, ஒரு வழியா உங்க வீட்டுக்கு சத்துரு வருவான். ஆனா இந்த தேவ வசனம் உங்களோட உங்க கூட இருந்துச்சுன்னா, உங்க வீட்டுல இருந்துச்சுன்னா, கர்த்தராகி இயேசு கிறிஸ்து அது 7 வழியா துரத்துவாரு. இன்னைக்கு இந்த பெரியவரே யாருன்னு தெரியலன்னு சொன்னாக்கா, இந்த தேவ வசனம் உங்களோட இல்லைன்னு சொன்னாக்கா எப்படியா பிரச்சனை தீரும்? யோவான் 8:32 சொல்லுது, இந்த ஜீவனுள்ள வார்த்தையை நம்புங்கள், அது உங்களை விடுதலை ஆக்கணும். இன்னைக்கு இந்த வார்த்தை உங்க வீட்டுல இருக்குதா? உங்கள்கிட்ட இருக்குதா? எங்க சொல்லுங்க பாப்போம். ஐயோ, பைபிளா? இந்த பைபிள் இததானே வீட்ல எங்க பார்த்தனே, நான் எங்க இருந்துச்சு? நான் எனக்கு தெரியல எங்க வச்சேனே. நீங்க அந்த சீன கிட்ட போட்டீங்கமா பேப்பர். ஐயோ இல்லடா, நான் இல்ல சீன கிட்ட
அதெல்லாம் இல்ல. இந்த வீடு மாறுறப்ப நீங்க தான் கொடுத்தீங்க. நிறைய புக் இருக்குடா, நீங்க புக்கெல்லாம் போட்டீங்கல்ல. அது பழைய புக். நான் எங்கேயோ ஒரு கோத்தால வச்சிருக்கனோ. ஐயோ எனக்கு தெரியலையே, வயசாயிருச்சு மாமாக்கு. மா, நீங்க நானுமே எங்க வர மாட்டேன். இல்ல கடைக்குள்ள ஏதோ ஒரு மூலையில இருக்குன்னு நினைக்கிறேன். நிப்பாட்டுறீங்களா? நான் தான் சொன்னேன் அது தேவையில்ல, பாய்க்காது மூலையில போட சொன்னேன், ஒரு கோத்தால வைக்க சொன்னேன். இப்ப இருக்கா இல்லையா பைபிள்? இப்ப நம்ம வீட்டுக்கு போனா அந்த பைபிளை கண்டுபிடிச்சிடலாம். அது எங்கேயோ ஒரு மூலையில தான் இருக்குது. எது உங்க குடும்பத்துக்கு ஆகாதது, தேவையில்லாதுன்னு சொல்லி தூக்கி மூலையில போட்டீங்களோ அது எல்லாமே குடும்பத்தோடு நீங்க தேடி கண்டுபிடிச்சு முழங்கால் போட்டு சத்தமா வீட்டுல ஜெபம் பண்ணுங்க. ஒரு வழியா வந்தவனை இயேசு 7 வழியா துரத்துவாரு. இப்ப போய் அதை கண்டுபிடிங்க. பைபிள் தெரியுங்க. இங்க நீங்க என்ன பண்றீங்க? உங்க ரூம்ல பைபிள் தெரியுங்க. தேவையில்லாத கதவுக்குலாம் வச்சிருக்கீங்க. லைப்ரரிக்கு எங்க வச்சீங்கன்னு தெரியல. ஐயோ மணியா வரே. பாப்பா தெரியலையா? என்னது வீட்டுக்குள்ள வந்துட்டானா? ஐயோ பாப்பா, பைபிள் பாப்பா, பேய் பாப்பா. ஐயோ ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது. விரல்ல தேடுங்க, கிடைச்சா இல்லையா தெரியலையே. ஆண்டவரே, ஓடி அப்பா நான் கண்டுபிடிச்சிட்டப்பா. அப்பா பைபிள் எனக்கு கிடைச்சிருச்சு. அப்பா அம்மா அண்ணே ஐயோ அப்பா, பாருங்க பதுக்குள்ள இருக்காரு. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கா, அமைதியா இரு. என்னென்னமோ செஞ்சோம், என்னென்னமோ கொண்டு வந்து நம்ம காப்பாற்ற நினைச்சோம். ஆனா இன்னைக்கு மூளையில போட்டு வச்சிருந்த பைபிள் தான் நமக்கு ஒரு முக்கியமான பொருளா இருக்கணும். நமக்கு விடுதலை கொடுக்கறது இந்த வேத வார்த்தை தான். எவ்வளவு நாள் தெரியாம போயிடுச்சு. கருத்து ஜெபிப்போம். இந்த வேதம் நம்ம கைக்கு வந்துருச்சு. தொடர்பு மாதிரி நம்மளை காப்பாத்து. பில்லி சூழினம் மந்திரம் கட்டு எதையுமே நம்மளை காப்பாத்துறாங்க. காப்பாத்துறது எனக்கு பேய்கிட்ட பயமா இருக்குப்பா. எப்படாது கருத்தர் வார்த்தை வந்துருச்சு, மூளையில இருந்துச்சு. இப்ப முக்கியமா நம்ம கொண்டு வரட்டும். இனிமே நம்ம பிரச்சனை தானேப்பா. ஆமா. இனிமே பிரச்சனை தானே. அதனால ஜெபிப்போம், துதிப்போம். சரிப்பா. குரு பரிபூர்ணமான விடுதலை நம்ம கொடுப்பார் கருத்தர். அப்பா பிதாவே, அன்பு ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, என்னால் வரைக்கும் அப்பா உன் வேதத்தை நாங்கள் கனப்படுத்தாதபடி உதாரியா இருந்ததுக்காக எங்களை மன்னிப்பாங்க. அப்பா நாங்கள் விட்டாலும் உன் வேதத்துக்கு நாங்கள் கனம் கொடுக்க விளையாடுவது எது எதுக்கோ நம்பி ஓடணும். ஆனா உயிருள்ள ஜீவனுள்ள ஒரு வார்த்தையை நாங்கள் புறக்கணித்து விட்டோம். எங்களை மன்னிப்பாங்க. அப்பாய்களை மன்னியும் அப்பாய்களை மன்னியமாக அப்பா வேதத்தில் ஒன்று மாற்றமே விடுதாய். நீ ஒருவரை மாற்றமே எங்களுக்கு விடுதலை கொடுத்த தேவன். அப்படியே ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா சர்வ வல்லமே உமக்கு நன்றியானவரே. அப்பா எல்லா விதமான விடுதலை கொடுக்கிறோம். Thank you.